முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வாக்குறுதி அளித்த ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவார் என நம்பிய மக்களிடம் வெறும் வெள்ளை பேப்பரை காட்டப் போவதாக விஜய் சொல்லியிருப்பதற்கு சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பியூஷ் மனுஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சராய் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வாக்குறுதி அளித்த ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவார் என நம்பிய தமிழ்நாட்டு மக்களிடம் வெறும் வெள்ளை பேப்பரை காட்டப் போவதாக சொல்லியிருப்பதற்கு பியூஷ் மனுஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். 6 சிலிண்டர்கள் எங்கே, 1 பவுன் தங்கம் எங்கே என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மாற்றம் இதுதானா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கம் தருவதாக சொல்லிய உங்களை நம்பி தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் திருமணத்திற்கு முதலில் நாள் குறித்ததாகவும், நீங்கள் வெள்ளை பேப்பரை காட்ட இருக்கும் செய்தியை அறிந்து திருமணத்தை தள்ளி வைத்து விட்டதாகவும் பியூஷ் மனுஷ் கிண்டல் அடித்துள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வாக்குறுதி அளித்த ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவார் என நம்பிய மக்களிடம் வெறும் வெள்ளை பேப்பரை காட்டப் போவதாக விஜய் சொல்லியிருப்பதற்கு சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பியூஷ் மனுஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சராய் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வாக்குறுதி அளித்த ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவார் என நம்பிய தமிழ்நாட்டு மக்களிடம் வெறும் வெள்ளை பேப்பரை காட்டப் போவதாக சொல்லியிருப்பதற்கு பியூஷ் மனுஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். 6 சிலிண்டர்கள் எங்கே, 1 பவுன் தங்கம் எங்கே என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மாற்றம் இதுதானா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கம் தருவதாக சொல்லிய உங்களை நம்பி தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் திருமணத்திற்கு முதலில் நாள் குறித்ததாகவும், நீங்கள் வெள்ளை பேப்பரை காட்ட இருக்கும் செய்தியை அறிந்து திருமணத்தை தள்ளி வைத்து விட்டதாகவும் பியூஷ் மனுஷ் கிண்டல் அடித்துள்ளார்.